பனியனை போட்டு இப்படி மேலே சட்டை போட்டேன்னா இதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எஸ், யூஆர் ரைட், கிளம்பிட்டேங்க. ஸோ ஃப்ளைட் ஜேர்னிக்கு தான் இப்படி புறம்பு அப்படிங்கிறது இத்தனை வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கிளம்பியாச்சு. பட்டியாலேருந்து கிளம்பியாச்சு. 1 மணிக்கு பஸ்ஸு, 12:30 மணிக்கு அங்கே போர்டிங் பாஸ் வாங்கணும். 1 மணிக்கு கிளம்பி 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும் பேங்காக் போய் சேரக்கு. அங்கேருந்து டான்மேங் ஏர்போர்ட்டுக்கு போகணும். அன்பான இன்றைய காலை வணக்கம். நான் நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா? எந்த ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு முடிவு உண்டுங்க. அது மாதிரி இந்த பயணம் தொடங்கி கிட்டத்தட்ட 25 நாள் கழிச்சு முடிவுக்கு வந்துச்சு. பட்டியாலேருந்து புறட்டாச்சு. பேங்காக் போய் அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னை போகணும். ஃப்ளைட் வந்து நைட் 9 மணிக்கு. இப்போ மணி 12 நாளுக்கு பஸ்ஸாக போயிருவேன்னு நினைக்கிறேன். 1 மணிக்கு பஸ் கிளம்பிச்சுன்னா 3 to 3:30க்குள்ள மோச்சிட்டுக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து A1 பஸ்ஸை பிடிச்சி டான்மேங் ஏர்போர்ட்டு போய் ஒரு 4:30 மணிக்குள்ள போய் சேருவேன்னு நினைக்கிறேன். அப்படி போயாச்சுன்னா 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவான். அதனால ஒரு 1.5 hours ஒரு சேஃபர் சைடுக்கு வச்சுட்டு கிளம்பியிருக்காங்க. மதுரை பட்டையா டெர்மினல் 21 இதெல்லாம் நீங்கள் பார்த்த ஸ்ட்ரீட்டு தான். கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு பட்டையா விட்டு கிளம்புறதுங்கிறது. கிளம்பி தான் ஆகணும். நம்ம சொந்த மண்ணுக்கு சொந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். எத்தனை நாள் இப்படியே இருக்க முடியும்? பாருங்க, நேற்று வரைக்கும் சரியான வெயில் அடிச்சது. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஊரை விட்டு கிளம்புறோம். ஒரு பிளசண்டான வெதர். 12 மணிக்கு எவ்வளோ பிளசண்டா இருக்கு பாருங்க. அந்த பெஸ்ட் பெல்லா வில்லா இதுவும் வந்து நம்ம அந்த கிராண்ட் பெல்லா அந்த குரூப்போட இது தாங்க. பீச் சைடு இது. அங்கே டெர்மினல் 21 அந்த ஃப்ளைட்டை நான் உங்களுக்கு பாதி தான் காமிச்சிருப்பேன். இவ்வளோ பாருங்க, ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. இது ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் மால் இங்கே. எவ்வளோ பெரிய மால் பாருங்க. அங்கே இருந்து இங்கே வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் போகும்போது தான் அப்படியே ஹோட்டலேருந்து ரைட்டில் போவாங்க. இவர் எப்படி இந்த சிக்னல் இங்கே வந்து இந்த ஸ்ட்ரைட் ரோடு, ஒரே ரோடு. இந்தியா கேட் இந்தியன் ரெஸ்டாரண்ட், டாய் கார்டன் ரெசார்ட், நார்த் பட்டேங்கிறது ஒரு அமைதியான இடம். இங்கே கொஞ்சம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் உண்டு. கொஞ்சம் டேரிஃப் ஜாஸ்தி. இது வந்து இந்த காரில் வர்றவங்க பிஸ்னஸ் ட்ரிப்பு இதுக்கு தான் இந்த ஏரியாலாம் இருக்குது. நம்மள மாதிரி பேக் பேக்கருக்கோ இல்லை டூரிஸ்ட்டுக்கோ ஃபேமிலியோட வர்றவங்களுக்கெல்லாம் இந்த ஏரியாலாம் கிடையாது. அதுதான் அந்த ஏரியா தான் பெஸ்ட். நான் ஃபஸ்ட்டு பேங்காக் வந்து 2000 வந்தேங்க. 2000 வரும்போது ஆக்சுவலாக மலேசியாவில் ஒரு 40 days இருந்தேன். அதில் இடையில ஒரு 7 days வந்து பேங்காக் வந்தேன். அப்போ பட்டியாவில் ஒன்லி பேங்காக்ல முதல்ல 7 days இருந்தேன். அப்போ வந்து நான் அந்த புராப்பான்கிற பேரில் உள்ள அந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன். இப்போ இருக்கிற மாதிரி அப்போ நிறைய ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் நிறையெல்லாம் கிடையாது. உண்டு, அப்போவுமே பெரிய ஹோட்டல்ஸ்லாம் உண்டு. பட் அப்போ புராப்பா ஃபேமஸ்ஸு. சொர்ணபூமி ஏர்போர்ட் கிடையாதுங்க, ஒரே ஏர்போர்ட் தான் 2000. அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் கேப் விட்டு 2015 தான் திருப்பி பேங்காக் வந்தேன். ஸோ அந்த 15 ஆரம்பித்த பயணம் தாய்லாந்துக்கு இப்போ வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு 3 தடவையாவது வந்துட்டுருக்கேன். இந்த வருஷத்துல வந்துக்கிறோம். ஜனவரி ஃபேமிலியோட வந்தேன். அப்புறம் மார்ச் தனியாக அது ஒரு 22 days ட்ரிப்பு மலேசியா. அப்புறம் தாய்லாண்டில் வந்து கராவி, பிபி ஐலாண்டு, புக்கட்டு, அப்புறம் அங்கேருந்து பட்டையா, அப்புறம் அங்கேருந்து திரும்பி பேங்காக் போய் பேங்காக்லேருந்து வியட்நாமில் ஹனாய், ஹோச்சிமின் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 22 நாள் ட்ரிப் எடுத்துகிட்டு வந்தேன் மார்ச்சில். அதுக்கப்புறம் இது வந்து 3rd. இந்த வருஷத்தில் இது 3வது. ஸோ இந்த வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. வந்தங்க. இதாங்க ஏர் கண்டிஷன்டு பஸ் டெர்மினல் பட்டையா, பேங்காக், நார்த் பட்டையா. ஓகே, யா வந்தாருங்க. இல்லை, அவன் கரெக்டாக வந்து சேர்த்துட்டான். நம்ம வந்து 36 கொடுக்கணும். பாப்பா ஒரு என்ன கொடுக்காம
ரெண்டும் செய்யுங்க. தேங்க்யூ. அதாவது இது வரைக்கும் வந்து கிராஃப்டாக போட்டுட்டு இருந்தேன். இந்த தடவை போல்ட் அதை விட சீப்புன்னாங்க. சரின்னு போல்ட்டு டவுன்லோட் பண்ணி இது பண்ணேன். இப்போ வந்து கிராப்பில் பார்க்கும்போது 48 பாட் இருந்துச்சு. போல்ட்டில் பார்க்கும்போது 36 இருந்துச்சு. ஸோ எனியோ அந்த ரவுண்ட் அவுட் பண்ணி நான் இவருக்கு 40 கொடுத்தேன். இதே கிராப்பில் வந்தோன்னா 50 கொடுத்துப்பேன். ஒரு 10 பாட் மிச்சம். 10 பாட்னா 25 ரூபா நம்ம ரூபாய்க்கு. போல்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. கிராப்பு போல்ட் ரெண்டில் எது சீப்பாக இருக்கோ ஆஃபர் இருக்கோ அதை பார்த்து இது பண்ணுங்க. ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம்னா கிராப் தான் பெஸ்ட். அப்புறம் அதே மாதிரி சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் லோக்கல்ல உள்ள வந்து கடையிலேயே விசாரிச்சாங்க. ரெண்டுமே சேம் பிரைஸ் தான் மோரர்லெஸ். அதனால நீங்க சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஏர்போர்ட்லயே வாங்கிடலாம். கவுண்டர்ல போய் நம்மளோட டிக்கெட்டை வாங்கணும். பை அட்வான்ஸ் செக்இன் கவுண்டர் இருந்தா இருக்கு. போன்ல இருக்கிற செக்இனை காமிச்சு டிக்கெட் வாங்குங்க. பஸ் டிக்கெட். போதுண்ணா ப்ளீஸ். ஹாய் டி Can you give me the window seat? ஸோ விண்டோ சீட்டு கேட்டிருக்கோம். டிக்கெட்டை காமிச்சிட்டோம். மணி 12:06. ஆக்சுவலாக ½ அன் ஹவர் பிஃபோரே வந்து செக்இன் பண்ணணும். செக்இன் பண்ணி டிக்கெட்டை வாங்கணும். தேங்க்யூ. 1 o'clock. சீட் நம்பர் 5. 1 2 3 4 5. இது வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு இருக்கிற கூட்டத்தை பாருங்க. இதாங்க அந்த பஸ் ஸ்டாண்டு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து டிக்கெட் வாங்குறது வந்து நீங்கள் இங்கே வந்து இறங்கும் போது உங்களுக்கு டைம் இருந்துச்சு, டயர்டாக இல்லாமல் இருந்தீங்க, டயர்டாக ஃபீல் பண்ணல அப்படின்னா நின்று டிக்கெட்டை அட்வான்ஸ் புக்கிங் வாங்கிட்டு போயிடலாம். எப்போவுமே கிளம்புறும் போது வந்து டிக்கெட் எடுக்க ரிஸ்க் எடுக்காதீங்க. எவ்ரி 1 hour பஸ் இருக்கு. நீங்கள் பிளான் பண்ணுற டயத்துக்கு கூட கிடைக்காம போகலாம். அதனால 2 days முன்னாடி வந்து எடுத்துருங்க. திருப்பி வந்து ஹோட்டல்ல இருந்து வந்து எடுக்கணும்னா அங்கேருந்து இங்கே பைக்கில் வந்தால் அது ஒரு ஆவரேஜாக ஒரு 40 பாட் வச்சுருங்க. ரிட்டர்ன் போகிறதுக்கு 40-80 பாட் ஆகும். ஸோ டிக்கெட் வந்து 140 பாட்டு. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் ஆன்லைன்லேயே எடுக்கலாம். ஆன்லைனில் எடுக்கும்போது 140 ப்ளஸ் புக்கிங் காஸ்ட் ஒரு 10 ரூபா ஆன்லைன் சார்ஜஸ், மொத்தம் 150 பாட் ஆகும். 80 பாட்டுக்கு 10 பாட்டு பெட்டர் தானே. ஸோ நான் அப்படி தான் ஆன்லைனில் புக் பண்ணேன். பட் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு கிரெடிட் கார்டு வேணும். எனக்கு 150 பாட் ஆச்சு. இப்போ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 40 பாட்டு, 190 பாட்டு. அங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு A1 பஸ் அது 30 பாட்டுன்னு நினைக்கிறேன். 150 40 190 220 பாட் டோட்டலாக. 12:30 பஸ் கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை 12:30 பஸ் 12:30 தானே கிளம்பும். ஏன் 12:00 கிளம்புது? அதாவது ஒரு சைடு நம்ம நாட்டுக்கு போகிறோம், நம்ம ஊருக்கு போகிறோம், நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா 25 நாள் ஆச்சுங்க. பெரிய சுத்தெல்லாம் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து ஏகப்பட்ட இதில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் நான் போகலை. கோரல் ஐலாண்டோ, டைகர் பார்க்கோ, பொட்டானிக்கல் கார்டன் இதெல்லாம் எதுக்குமே நான் போகலை. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் எல்லா இதுலேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து இந்த லோக்கல் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். உண்மையை சொல்லணும்னா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை விட நான் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸாக இருந்தது தான் அதிகம். என்னோட மாமியார் வீடான பட்டையை விட்டு புறப்படுறேங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது வந்து இறங்குறாங்க. பாருங்க மணி 12:22. 12:22க்கு நம்மளுக்கு மோச்சேட்டுக்கு வந்து 2 மணி பஸ் தான் அவைலபிள். இங்கே வந்து எடுத்தீங்கன்னா இப்போ நான் 12 மணிக்கு வந்தனால 2 மணி பஸ் தான் அவைலபிள். நீங்கள் 1 மணிக்கு போக முடியாது. ஸோ நீங்கள் 1 மணி பஸ்ஸில் போகணுன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 11க்குள்ளே வந்துருக்கணும். மேபி கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். இது வந்து கேஷ் ஒன்லி. இங்கே வந்து எடுத்தீங்கன்னா கேஷ் மொத்தம் தான். 2 மணி பஸ் 140 பாட். இது அந்த டைம் டேபிள். பட்டையா டு மோச்சி 2 5 மணி 7:30 மணி 9 மணி 10 மணி 11 12 1 2 3 4 5 6. மோச்சி டு பட்டையா வந்து காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணி வரைக்கும் தான் அவைலபிள். பேங்காக்ல இருந்தும் சரி, இங்கேருந்து சரி, காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 6 மணியோட இந்த பஸ் முடிஞ்சிருது. பட் அதனால ப்ராப்ளம் இல்லைங்க. என்ன கொஞ்சம் ஆட்களை ஃபுல் ஆனதுக்கப்புறம் அப்படியே அங்கங்கே ஒரு இடமா போய் ஆட்களை ஃபுல் பண்ணிட்டு ஏற்றிட்டு வருவாங்க.
பட் அதுக்கு 200 பாட் வாங்குவாங்க. இதே ஸ்வர்ணபூமிக்கு போகிறதா இருந்தால் ஸ்ட்ரைட்டாக அந்த பெல் ட்ராவல் சர்வீஸ் அதில் டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்வர்ணபூமி. இதுக்கு தான் டைரக்ட் பஸ் கிடையாது. உங்களோட ஃப்ளைட்டு ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டுக்கு வரதா இருந்தால் ஏர்போர்ட்ல இருந்தே பஸ் ஏறி இங்கே வந்துடலாம். அது மாதிரி இங்கே இருந்தே பஸ் ஏறி ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். பாருங்க, பட்டியா டு பேங்காக் ஏர்போர்ட் 6 மணி 9 மணி 11 1 3 5 7 7 மணி வரைக்கும் இருக்குது. காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சு. அது மாதிரி பேங்காக் ஏர்போர்ட்லேருந்து 8:30 மணிக்கு ஆரம்பிக்கு. 10:30 12:30 2:30 4:30 6 மணி தான் லாஸ்ட் பஸ். டைரெக்டாக ஹோட்டலுக்கு சர்வீஸ் இருக்குது. அது டிக்கெட் ரேட்டு கூட இருக்கலாம். பட்டியா டு பேங்காக் 4 மணிக்கு இருக்குது, 1 மணிக்கு இருக்குது. அது மாதிரி பேங்காக்லேருந்து 10 மணிக்கு இருக்குது, 2 மணிக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பஸ் ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டுக்கு 1 மணி பஸ் அவைலபிள். ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டுக்கு வரவங்களுக்கு உள்ள வெயிட்டிங் ஏரியா வந்து ஏசி வச்சுருக்காங்க. ஏர் ஏசியா பட்ஜெட் ஏர்லைன்ஸ்னால அதில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாம் நான் ஏசி. ஸ்வர்ணபூமி வந்து ஒரு சொபிஸ்டிகேட்டட் ஏர்லைன்ஸ்னால ஒரு ஏசி வெயிட்டிங் ஹால். 3 பேர் வர்றதா இருந்தால் கார் எடுத்துருக்கேன். ஒருத்தர் 2 பேர்னா பஸ் இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். மணி 3:35 ஆகுதுங்க. மோச்சி டூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். ஆக்சுவலாக 2.5 மணி நேரம் 3:30 மணிக்கு வந்தது. இன்னைக்கு மத்தியானம் 2:15 கப்பம் முடிஞ்சு போச்சு. ஸோ நெட்டு மாத்திரம் இல்லைன்னா கஷ்டம் இருக்கும். நைட்டு தான் ஃபிளைட்டு. அதனால 7-11 போய் 1 டே ரீசார்ஜ் கேட்டேன். ட்ரூஹெச்சுக்கு வந்து 1 டே டேட்டா 25 பாட் சொன்னாங்க. ரீசார்ஜ் பண்ணிட்டு வெளியே வந்து இப்போ மணி 3:35. 2.5 மணி நேரம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஆயிருக்கு. பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்கு. அங்கேருந்து A1 பிடிச்சி ஏர்போர்ட் போவோம். என்ட்ரன்ஸ் 2க்கு ஆப்போசிட்டு பேசேஜ் இருக்கும். பஸ் போகிற பேசேஜ். A1 உள்ளதான் நிற்கும்னு நினைக்கிறேன். பட் வெளியே நிற்க பப்ளிக் பஸ் ஸ்டாப்பும் அங்கேயும் போட்டிருக்கு. A1 அங்கே இருக்கு. யா, வெளியே இருக்கு. A1 போயிடுச்சு. அந்த பஸ்ஸு போயிடுச்சுங்க. ஜஸ்ட் மிஸ். A1 பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் வந்ததுன்னா, 1 நிமிஷம் முன்னாடி வந்தோம்னா அந்த பஸ்ஸை பிடிச்சிக்கலாம். லாஸ்ட் டைம் உள்ளே வந்துச்சு. இப்போ இங்கே தெரில, பார்ப்போம். மற்றும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணலாம். பப்ளிக் பஸ் ஸ்டாப் இங்கே இருக்கு. வந்தேங்க. உள்ளே தான், வெளியே வர வேண்டியதில்லை. அந்த வெளியே வர என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதிலே A1 பஸ் வரும். நீங்கள் வெளியே கேட்டுக்கு வெளியே வந்து இறங்கணும் அவசியம் இல்லை. அந்த ஷெட்லேயே நின்னீங்கன்னா A1 வரும். கரெக்டாக 3:30 வந்தால் 3:45 பஸ் வந்துச்சு. ஏறிட்டேன். எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் உள்ளே தான் ஏறினேன். பட் நான் கரெக்டாக அந்த உள்ளே ஏறின இடத்துல வரும்போது வெளியே A1 நின்றுச்சு. கேட்டுக்கு வெளியே ரோடில் எல்லோரும் ஏறிட்டு இருந்தாங்க. அதனால நான் கன்ஃபியூஸ் ஆகி வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆனாலும் ஒரு டவுட், லாஸ்ட் டைம் அங்கே தானே ஏறணுன்ட்டு. அப்புறம் அங்கே எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன். ஒருத்தர் சரியாக உள்ள மேப் பார்த்தேன். உள்ளே காமிச்சிட்டு சரின்னு திருப்பி உள்ளே வந்தேன். வரவும் கரெக்டாக பஸ் வந்துச்சு. ஏறிட்டாங்க. ஒரு 30 பாட்டுன்னு நினைக்கிறேன். 40 பாட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் பஸ்ஸில், வேறு யாரும் இல்லை. இங்கேருந்து 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். 3:45 ஏறி இருக்கோம். 9 மணி ஃப்ளைட்டுங்க. 9 மணி ஃப்ளைட்டுக்கு 5:15 மணிக்கு வந்தேன். சாரி 4:45 மணிக்கு வந்தேன். ஏற்கனவே நேற்றே செக்இன் பண்ணிட்டேன். செக்இன் பண்ணதுனால இங்கே வந்து கயாஸ்கில் வந்து போர்டிங் பாஸ் எடுத்தேன். நம்மளுக்கு ஒன்றும் ட்ராப்பின் லக்கேஜ் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கேபின் லக்கேஜ் மாத்திரம்னால அப்படியே கேட்டுக்கு போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு இமிக்ரேஷன் முடிக்கணும். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு அப்புறம் லாஞ்சில் போய் உட்காரணும். ஒரு 2 hours சாப்பிடல. பசி காலைல ஒரு 9 o'clock சாப்பிட்டேன். 8:45 to 9 சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிடல. பாஸ்போர்ட் கண்ட்ரோல் அங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து ஏர் க்ரூ. அதுக்கு அடுத்து வந்து தாய் பாஸ்போர்ட்டு. அதுக்கப்புறம் ஃபாரின் பாஸ்போர்ட். ஸோ ஃபாரின் பாஸ்போர்ட்டுக்குள்ளே போகணும். ஓகே, இதுக்கு மேலே கேமரா நாட் அலவுட். பாஸ்போர்ட் கண்ட்ரோல் முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக்கும் முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஒரு 2 ஃப்ளைட்டோட கும்பலாக எதிர்ப்பாங்க போல் இருக்க. ஓகேங்க,
இந்த 25 நாள் ட்ரிப்புக்கு வந்து டிக்கெட் வந்து ஒரு 47,000 ரூபா ஆச்சு. அதாவது சென்னை டு ஜகார்த்தா, அப்புறம் ஜகார்த்தாலேருந்து யோகிகர்த்தா வந்து ட்ரெயின், அது சேர்க்கல. ஃப்ளைட் டிக்கெட் முதல்ல சொல்கிறேன். அப்புறம் யோகிகர்த்தா டு பாலி, பாலியிலேருந்து ஹோச்சிமின் சிட்டி டு டனாங், டனாங் டு ஹனாய், ஹனாயிலேருந்து பேங்காக், அப்புறம் பேங்காக்லேருந்து திருப்பி சென்னை. இதை கூட சேர்த்து டிக்கெட் வரைக்கும் 45,000 ரூபா ஆச்சு. அப்புறம் ஹோட்டல், சில சின்ன சின்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு, அது இதுன்னு சொல்லி அந்த எல்லா கார்டில் செலவழிச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் யூஎஸ் டாலர்ஸாக ஒரு $300 அதை மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். இந்தோனேஷியா 100, வியட்நாம் 100, தாய்லாந்து 100, மொத்தம் $300. அதுக்கப்புறம் என் கையில் இந்தோனேஷியன் மணி தான் கிடையாது. அது ஒரு 2,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரேன் புறப்படும் போது. வியட்நாம் டாங் கையில் இருந்துச்சு, கொஞ்சம் போன இடம் வந்தோட மிச்சம். அதுக்கப்புறம் தாய்லாண்டோட பாட்டு அது வர கையில் மிச்சம் இருந்துச்சு. ஸோ எல்லாம் சேர்ந்து அதிகமாக 1.5 லட்சம் டு 1.60 ஆயிருக்கும், 1.50 1.60 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 3 மணி நேரம் 25 நிமிஷம் ஃப்ளைட்டு. Card is in your seat pocket. இது இங்கே 1/2 hour லேட்டு. சின்ன 9:30 ஆயிடுச்சு. நம்ம 3 மணி நேரத்தில் போயிடுவானா இல்லை பார்க்கலாம். இல்லை 11:30 தான் போகுமான்னு தெரில. Queuing is prohibited on all Air Asia flights. Thank you. கொண்டா லைட்டாக கொண்டா நானும் இந்த ரன்னடிக்கு வந்தோம். டேக் ஆஃப் இது பண்ணிட்டே வரலான்னு பார்த்தா இந்த வீட்டில் இந்த ரீன்னு நினைக்கிறேன். எஸ் அந்த ரகைக்கு வந்துச்சு. திரும்பிச்சு நான் இந்த தெரிவாங்க லைட்ஸ். டேக் ஆஃப் ஆகுது, டேக் ஆஃப் ஆகும் போது. எஸ் திருப்பின வேகத்துலேயே இருந்துட்டா இருக்கேன். பிக்கப் நினைக்கிறேன். ஸோ பேங்காக் விட்டு புரட்டாச்சு, தாய்லாந்து விட்டு புரட்டாச்சு.